சென்னையிலிருந்து கர்நாடகா மாநிலம் மங்களூரு சென்றார் முதல்வர் விஜய். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய ஏற்பாடு. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றபோது தங்கவாள் வழங்கியிருந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தொடர்ந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயில் செல்லும் முதல்வர் விஜய். நடப்பாண்டில் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாத மேட்டூர் அணை. குறுவை சாகுபடியை எப்படி தொடங்குவது என தெரியாமல் தவிக்கும் விவசாயிகள். பாசனத்துக்காக மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நாகையில் விவசாயிகள் போராட்டம். மீனம்பண்ணலூரில் காய்ந்து கிடக்கும் ஆற்றில் ஊர்வலமாக வந்து கதவணையில் ஆர்ப்பாட்டம். காவிரி ஆணைய உத்தரவை கர்நாடகா காற்றில் பறக்க விடுவதாக தமிழக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் உபரி நீரை மட்டுமே காவிரியில் திறந்து விடுவதாகவும் விமர்சனம். விவசாயிகளுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தது தமிழக அரசு. மேட்டூர் அணையில் நீர் திறக்கும் சூழல் இல்லாத நிலையில் தமிழக முதல்வர் அறிவிப்பு. விவசாயத்துக்காக 18 மணி நேரம் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். வழிமுனை குழாய்கள் மூலம் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க 77 கோடியே 50 லட்சம் நிதி ஒதுக்கிய தமிழக அரசு. காவிரி படுகை அல்லாத மாவட்டங்களில் குறுவை சொர்ணவாரி நெல் சாகுபடிக்காக 57 கோடியே 33 லட்சம் ரூபாய் நிதி. விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விஜய் உறுதி. தண்ணீருக்கு வழியில்லாமல் குறுவை தொகுப்பை அறிவிப்பதா என தவிக அரசுக்கு திமுக கேள்வி. வறண்ட ஆற்றை பார்த்து விவசாயிகள் வாடி போயிருக்கும் நிலையில் தண்ணீருக்கு வழி செய்யவில்லை என்றும் விமர்சனம். கர்நாடகம் செல்லும் முதல்வர் விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா? தனிப்பட்ட வேண்டுதலுக்காக கர்நாடகா சென்றுள்ள முதல்வர் தமிழக விவசாயிகளின் வேண்டுதலுக்காக பேசுவாரா என்றும் திமுக கேள்வி. குறுவை சிறப்பு தொகுப்பை ஏமாற்ற அறிவிப்பு என விமர்சித்துள்ள அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி 24 மணி நேர மும்முனை மின்சாரத்தை 18 மணி நேரமாக தவிக அரசு குறைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வாக்குறுதி அளித்தபடி தவிக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யவில்லை என பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்டக் களத்துக்கு தவிக அரசு தள்ளிவிட்டதாகவும் விமர்சனம். முதல்வரின் குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிப்புக்கு சிபிஐயின் விவசாயிகள் சங்கம் வரவேற்பு. குறுவை தொகுப்பில் கைநடவு இதர சாகுபடி பணிகளையும் சேர்த்து மானியத்தை உயர்த்தவும் வலியுறுத்தல். விவசாயிகளுக்கு தடையற்ற 24 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கர்நாடகா அரசு அழுத்தம். திட்டத்துக்கு அனுமதி தருமாறு பிரதமர் மோடியிடம் கர்நாடகா முதல்வர் சிவக்குமார் நேரில் கோரிக்கை. திமுக தோல்விக்கான காரணங்கள் தொடர்பாக கட்சி தலைமையிடம் அறிக்கை அளித்த ஆய்வுக்குழு. விஜய்க்கு மகளிரிடையே இருந்த செல்வாக்கை மாவட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை என அறிக்கை. திமுகவில் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது குற்றச்சாட்டு. அதிமுகவிலிருந்து வந்தோருக்கு அறநிலையத்துறையில் பொறுப்பு வழங்கியதாகவும் புகார்.
அரசியலில் களமிறங்குவது குறித்து மீண்டும் சஸ்பென்ஸ் வைத்த நடிகர் ராகவா லாரன்ஸ். திருச்சி கிழக்கில் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவி வந்த நிலையில் வீடியோ வெளியீடு. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா, ரசிகர்களின் கருத்தை கேட்டு வீடியோ வெளியிட்டார் நடிகர் ராகவா லாரன்ஸ். ரொம்ப ஹாப்பி. நான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியலுக்கு வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க முற்பட்ட போது அவருடன் சேர்ந்து பணியாற்ற விரும்பியதாக ராகவா லாரன்ஸ் வீடியோ. அரசியல் ஒரு தூய்மையற்ற இடம் என்ற எண்ணத்தை விஜயின் வரவு தலைகீழாக மாற்றியுள்ளதாகவும் கருத்து. ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே நான் போய் தலைவரை பார்க்குறேன். என்ன வரீங்களா? நான் நியூஸ்ல பார்க்காம, ஏன்னா வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சவர் அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நம்ம நண்பர் விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வரேன் அரசியலுக்கு, அவரு வரணும் போது எஸ் ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலாக மாறுது. எல்லாமே புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. முதல் முறையாக எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தேன். அப்போ என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். நீ நினச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னு காலில் சாப்பிட்டாம வந்தேன். பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, பொருளாதாரத்தில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. நாட்டில் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண்களில் 42% பேர் தமிழகத்தில் இருப்பதாகவும் முதல்வர் விஜய் பெருமிதம். இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பெருமிதம். உறுதித்தன்மையையும் தொடர் வளர்ச்சியையும் தமிழ்நாடு வெளிப்படுத்தி வருவதாகவும் மகிழ்ச்சி. திமுக ஆட்சியின் சாதனைகள் மீது தவிக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சாதனைகள் ஒரு மாத தவிக ஆட்சியில் நடந்தவையா அல்லது 5 ஆண்டு திமுகவின் சாதனைகளா என விளக்கம் அளிக்கவும் வலியுறுத்தல். பொதுமக்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது 15 நாட்களில் முடிவெடுக்கப்படும். பட்டா சான்றிதழ் மனுக்கள் மீது 5 நாட்களில் பரிசீலனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. பட்டா வழங்குவது, சான்றிதழ் வழங்குவது என்று பல்வேறு திட்டங்களை இணைத்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். கொடுக்கப்படுகிற மனுக்களை 5 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமே 15 நாட்களுக்குள்ளே அந்த முடிவுகள் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய சபாநாயகர் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என 7 நாட்களில் விளக்கம் அளிக்க உத்தரவு. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு. லஞ்ச ஒழிப்புத்துறையின் மனு மீதான விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தவிக நிர்வாகி மீது வழக்கு. தவிகவின் ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலர் வேம்புலி மீது வழக்கு பதிவு செய்தது மவுண்ட் போலீஸ். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சம்பந்தப்பட்டோர் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. இது மாடர்ன் மனுநீதி சோழன் அரசு. தவறு செய்வோர் தண்டிக்கப்படுவது உறுதி என தவிக ஐடி விங் பதிவு. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 8 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரித்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 8000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று அதிகரிப்பு.
வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை. இருசக்கர வாகனத்தை பைக் டாக்ஸியாக பயன்படுத்தும் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்த கோரிய வழக்கில் பதிலளிக்க அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கேரளத்தில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவு. கேரளம் சென்று வருவோர் மீது கூடுதல் கவனம் செலுத்த மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். ஜூன் 21 நடக்கும் நீட் தேர்வுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. 3 மணி நேரத்துக்கு பதில் 3 மணி 15 நிமிடங்கள் என அறிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமை. கோலாகலமாக தொடங்கியது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர். மெக்சிகோவில் கண்கவர் ட்ரோன் ஒளிக்காட்சியை கண்டு ரசித்த மக்கள். மெக்சிகோவின் பாரம்பரிய கலாச்சார கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர். உலகக்கோப்பைக்கான ஆல்பம் பாடலை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்திய பிரபல பாடகர்கள் ஷகீரா மற்றும் பர்னாபாய். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் போட்டியிலேயே தென்னாப்பிரிக்கா அணி தோல்வி. 2-0 என்ற கோல் கணக்கில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது மெக்சிகோ. மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா இடையிலான போட்டியை ரசிகர்களுடன் சேர்ந்து கண்டு ரசித்த மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெய்ன்பாம் தனது அணி கோல் போட்டதைக் கண்டு உற்சாகத்தில் அதிபர் துள்ளி குதித்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். மெக்சிகோ அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மைதானத்துக்கு வெளியே கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள். ஆட்டம் பாட்டம் என மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மக்கள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரை வெற்றியுடன் தொடங்கியது தென்கொரியா. செக் குடியரசு அணிக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் போராடி வெற்றி. இளம் வயதில் சிம்போனி இசையை உருவாக்கிய லிடியன் நாதஸ்வரனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. அமைச்சர்கள் ராஜ்மோகன், வன்னியரசு மற்றும் மதிமுக பொதுச்செயலர் வைகோ உள்ளிட்டோர் நேரில் பாராட்டு. திருச்சியில் 514 கோடி முதலீட்டில் அமைகிறது தென்கொரியாவைச் சேர்ந்த பிரபல விளையாட்டு காலணி தயாரிப்பு நிறுவனம். 13,364 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என நம்பிக்கை. குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். காவிரி படுகை மாவட்டங்களில் 4 நாட்கள் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம், புதுவை, காரைக்காலில் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை குறைவாக பதிவாகும்.
இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையை அடுத்த ஆவடி பகுதியில் நீண்ட நேரம் மின்வெட்டு என கூறி பொதுமக்கள் போராட்டம். சாலை மறியல் காரணமாக ராணுவ சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தெற்கு ரயில்வேயில் அதிக வருவாய் ஈட்டிய ரயில்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த விவேக் விரைவு ரயில். 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது. கன்னியாகுமரி அஸ்ஸாம் இடையே இயங்கும் விவேக் ரயில். சென்னை கொடுங்கையூரில் கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலை அருகே வசிப்போருக்கு உடல்நல பாதிப்பு. சுமார் 80% பேர் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளதாக அதிர வைக்கும் ஆய்வு முடிவுகள். புற்றுநோயாளிகளுக்கு கீமோதெரபி சிகிச்சை அளிக்க பயன்படும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. நோயாளிகளின் தன்மைக்கு ஏற்ப மாற்று மருந்துகளை பயன்படுத்த தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தல். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 15,000 கோடி ரூபாய் ஜவுளி ஏற்றுமதி சரிவு. மூலப்பொருட்கள் விலை உயர்வு, கப்பல் போக்குவரத்து என பல சிக்கல்களை சந்திப்பதாக உற்பத்தியாளர்கள் வேதனை. மேற்காசிய போரால் முடங்கும் இந்திய கட்டுமானத்துறை. கட்டுமான செலவு உயர்வால் 5,40,000 வீடுகளை கட்டி முடிப்பதில் தாமதம் என அனராக் ஆய்வறிக்கையில் தகவல். தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், பெட்ரோல் பங்குகளில் சில்லறை விலையில் எரிபொருள் வாங்க தடை. வாகனம் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 200 லிட்டருக்கு மேல் டீசல் விற்கக்கூடாது என மத்திய அரசு கட்டுப்பாடு. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க பிரதமர் மோடியிடம் வலியுறுத்திய முதல்வர் உமர் அப்துல்லா. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் போராட்டம் நடத்தவும் திட்டம். உலக நாடுகள் மீதான அமெரிக்காவின் 10% இறக்குமதி வரி தொடர்கிறது. 10% வரியை தொடர்ந்து வசூலிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி.